எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு செய்ய போகிறோம்னு வலிக்கிட்டு இருக்கிற கோஷ்டி இப்போ புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்களேண்டா, தாங்கள் ஒரு கள ஆய்வு செய்திருக்கிறாங்களாம். எப்படி தலைவர் எப்போ இறந்தார், இங்கு என்னன்ற அந்த தேதிகள் எல்லாம் தாங்கள் கள ஆய்வு செய்திருக்கிறாங்களாம். எங்கே எப்படி கள ஆய்வு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்களேண்டா, தாங்கள் சிங்கள இராணுவ அதிகாரிகளிடமும் ரூபவாகினி ஊடகவியலாளர்களிடமும் மணித்தியால கணக்கில் தனிப்பட்ட ரீதியில் பேசியிருக்கிறார்களாம். அதன் அடிப்படையில் கிடைக்க பெற்ற தரவுகளின் வைத்து கொண்டு இந்த முடிவுகளுக்கு தாங்கள் வந்திருக்கிறாங்களாம். இது போதாகுறைக்கு கமல் குணரத்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சிங்கள இராணுவ அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அந்த புத்தகத்தில் அவன் சிங்கள அரசாங்கத்தை தப்பி வைக்கிறதுக்கு, இனப்படுகொலை போர்க்குற்றங்கள்லேருந்து தப்புறதுக்கு ஒரு கதையை கட்டி விட்டுருக்கிறான், என்ன நடந்ததுண்டு. அதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த கூட்டம் அதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த செய்திகளை எல்லாம் கொண்டு எங்கள்கிட்ட கொட்டி கொண்டு நிற்கிறாங்க இந்த வீர வணக்க குழு கோஷ்டி ஒன்று. என்னையா நடக்குதுங்க? என்ன தமிழனண்டா உங்களுக்கு அவ்வளவு முட்டாள்களாக தெரியுதாடா? நீங்கள் தலைவரை தூக்கிட்டா நாங்கள் அப்படியே நின்றுவோம் என்று அந்த தேசிய தலைவர் எங்களுக்கு கற்றுத்தந்த அரசியலை நாங்கள் மறக்கவில்லை. சரிதானே? அவர் ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் எங்களோட மக்கள் கூட்டத்தை அரசியல்படுத்திட்டு போயிருக்கிறார். அவரை ஆயுதமாய் வைத்து கொண்டு இந்த தமிழ் இனத்தை உங்களால் வீழ்த்த முடியாது. அவர் இந்த தமிழ் இனத்தை வாழ வைத்த தெய்வம் உண்டு. சரியா? அதை விளங்கி கொள்ளுங்க. சிங்கள இராணுவ அதிகாரிகளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தகவலை வைத்து தலைவருக்கு நீங்கள் மரணச் சான்றிதழ் கொடுக்க போறீங்களா? அதை பார்த்துட்டு இந்த இனம் வேடிக்கை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் கருணாவுக்கும் என்ன வித்தியாசம்? கருணா செய்த அதே துரோக செயலைத்தான் நீங்களும் செய்கிறீங்கள். சிங்களவனோடு சேர்ந்து தலைவருக்கு மரண செய்தியை எழுதி அவன் சொல்லுற அந்த நெரட்டிவை எங்களோட சனத்துக்கு திணிக்க வந்திருக்கிறீங்கள் என்று இப்போ அந்த இறுதி கட்டத்தில் நின்ற நிறைய போராளிகள் கதைக்க வலிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை துரோகிகள் என்று வெளிப்படையாக சொல்ல வலிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கேவலத்துக்கு நீங்கள் செயல்படுறீங்க. இந்த வீர வணக்க நிகழ்வு என்று நீங்கள் செய்து கொண்டு எங்களோட தேசிய இனத்துக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயற்பாடு தலைவரை அவமானப்படுத்துகிற விதத்தில் சிங்கள இராணுவ அதிகாரிகள் என்று தரவுகள் என்று சொல்லிக்கொண்டு அதை எங்கள்கிட்ட திணிக்க நீங்கள் முற்பட்டால் உங்களை இந்த இனம் உங்களுக்கான தகுந்த பதிலடியை கொடுக்கும். இந்த நிகழ்வை தமிழர்கள், தன்மானம் மிக்க தமிழர்கள் இந்த நிகழ்வை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும். தலைவரை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் தலைவரின் பெயரால் இவர்கள் வீர வணக்க நிகழ்வை செய்கிறார்கள். இவர்களுக்கும் கருணாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை எம்மவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.